السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, தாய்மார்களே, பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற தொடரில் அறியாமை காலத்தில் வாழ்ந்த அரபு மக்களிடத்தில் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளில் அவர்களுடைய பிள்ளைகளுக்கிடையில் அவர்களுடைய மனைவியர் குடும்பத்தினருக்கிடையில் எப்படி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல் குர்ஆனை இறக்கி அதன் வழியாக அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், குழந்தைகளை எப்படி பராமரிக்க வேண்டும், வளர்க்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக சொல்லித்தந்ததை நாம் நேற்று அறிந்திருக்கிறோம். குழந்தைகள் அவர்களிடத்தில் பாசமும் பரிவையும் காட்ட வேண்டும். அதே நேரத்தில் அந்த குழந்தைகளிடத்தில் நாம் கண்டிப்பையும் காட்ட வேண்டும். அவர்களை வளர்க்கிற போது அவர்கள் செல்கிற பாதை மார்க்கத்துக்கு ஒத்ததா அல்லது மார்க்கத்துக்கு முரணானதா என்பதை கண்காணித்து வளர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதை நேற்றைய உரையில் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த குழந்தைகளை வளர்க்கிற போது இந்த குழந்தைகளுக்கிடையில் பாரபட்சம் என்பது கூடாது என்பது இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அது என்ன பாரபட்சம்? இன்றைக்கு நம்மிடத்திலே இந்த பாரபட்சம் இருக்கிறது. நமக்கு 2 குழந்தை 3 குழந்தை இருந்தால் அதில் ஒரு குழந்தையின் மீது அதிகம் நாம் அன்பு காட்டுவோம், இன்னும் 2 குழந்தைகளை கண்டுகொள்வதில்லை. அல்லது 2 குழந்தையின் மீது அன்பு காட்டுவோம், இன்னும் ஒன்றை கண்டுகொள்வதே இல்லை. இப்படி அன்பு காட்டுகிற இடத்தில், அரவணைக்கிற இடத்தில், அவர்களுக்கு தேவையானவைகளை நாம் வாங்கி தந்து அவர்களிடத்தில் பாசத்தையும் பரிவையும் காட்டுகிற இடத்தில் ஏற்றத்தாழ்வையும் பாரபட்சத்தையும் காட்டுகிற ஒரு மனநிலை போக்கு இன்றைக்கும் இருக்கிறது, அன்றைக்கும் இருந்தது. அது மட்டுமல்ல, இன்னும் சிலரிடத்தில் ஆணும் பெண்ணுமாக கலந்து இருந்தால் அந்த பெற்றவங்க என்ன செய்வாங்க? பசங்களை கண்டுக்கிறதே இல்லை, பெண்களத்தை என்ன செய்யறது? பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி என்ன செய்யறது? பார்க்கிறது. அவன் எக்கடு விட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, பொம்பளை பிள்ளை பார்க்கணும் சொல்லி என்ன செய்றாங்க? ஆம்பளை பையனை விட்டுறாங்க. பொம்பளையும் தான் ஆம்பளையும் தான் அவருக்கு பிறந்தாங்க, அவருடைய பிள்ளைகள் தான். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற போது பாசத்தை, பரிவை, மற்ற அன்பளிப்பை, செலவினங்களை செய்வதில் பாரபட்சம் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்றாங்க? சொல்லி தர்றாங்க. ஏன்னா இந்த பாரபட்சம், ஏற்றத்தாழ்வு பிள்ளைகளுக்கு இடையில் பெற்றோர்கள் காண்பிக்க ஆரம்பித்து விட்டால் பெற்றோர்களை பற்றிய எதிரான மனநிலை பிள்ளைகளுடைய மனதில் வளர ஆரம்பித்துவிடும். அப்ப அந்த பெற்றோர்களை அந்த பிள்ளைகள் எப்படி மதிப்பார்கள், எந்த தரத்தில் வைத்திருப்பார்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எவ்வாறு செய்வார்கள், பெற்றோர்களாகவே அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். அந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் பெற்றோர்களாக வாழக்கூடியவர்கள் தங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் அது தங்களுக்கு பிறந்ததுதான் என்பதை முதலில் மனதில் உறுதியாக நாம் வைத்துக்கொண்டு அவர்களுக்கிடையில் எந்த பாரபட்சத்தையும் காட்டக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இதற்கு சான்றாக ஆமிர் என்கிற ஒரு தோழர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அவர் சமிஅத்து நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு, நுஅமான் இப்னு பஷீர் அவர்கள் சொன்னதாக இதை ஆமிர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நுஅமான் இப்னு பஷீர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? வஹுவ அலல் மிம்பர், மிம்பரில் இருந்து கொண்டு, இந்த ஜும்மா உரை நிகழ்த்தக்கூடிய இந்த மேடையில இருந்து கொண்டு நுஅமான் இப்னு பஷீர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஆத்தானி அபி அத்தியா,
என்னுடைய தந்தை சொல்லுவது நோமான் பின் பஷீர். அப்ப நோமான் சொல்கிறார், அவருடைய தந்தை பஷீர். பஷீர் எனக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்தார். காலத் அம்ரத்து பின் ரவாஹா, இந்த பஷீருடைய மனைவி, அது நோமானுடைய தாய், அவங்க சொல்றாங்க, லா அருளா அத்தா துஷ்ஹித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ இந்த நோமானுக்கு கொடுத்த இந்த அன்பளிப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன். யாருக்க? தன் கணவனிடத்துல, பஷீர் இடத்துல இந்த அம்ரா என்கிற நோமானுடைய தாய் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அம்ராங்கிற தாய் சொல்றாங்க, நான் நீங்க கொடுத்த இந்த அன்பளிப்பை மனதார நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்றாங்க. எதுவரை? ஹத்தா துஷ்ஹிதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை இதற்கு சாட்சியாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை சாட்சியாக்கி, இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சாட்சியாக இருந்து அவர்கள் அதை ஒத்துக்கொண்டால் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப ஏதோ ஒரு இடத்துல அவர்களுக்கு ஒரு நெருடல் ஏற்பட்டிருக்கிறது. யாருக்கு? அம்ரா என்கிற நோமானுடைய தாய்க்கு நெருடல் ஏற்பட்டதுனால எங்கோ ஒரு இடத்துல நம்முடைய கணவர் பஷீர் தப்பு பண்றாரு, இது உண்மையிலே தப்பா சரியா அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு சாட்சியாக இருக்க ஒத்துக்கொண்டால் அப்ப அதை நம்ம என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம அதை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி அம்ரா என்ன செய்றாங்க, சொல்றாங்க. பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ உடனே அவர் என்ன செய்றாரு, இந்த தந்தை பஷீர் நபியிடத்தில் வருகிறார். இன்னி ஆத்தைது இப்னி மின் அம்ரா பின்த் ரவாஹா அத்தியா, அம்ரா மூலமாக எனக்கு பிறந்த இந்த நோமானுக்கு நான் ஒரு அன்பளிப்பை நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்ட்டு பஷீர் நபியிடத்துல சொன்னார். உடனே அமரத்தினி, இந்த என்னுடைய மனைவி இந்த அம்ரா என்பவள், அமரத்தினி, அவள் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரை சாட்சி ஆக்கினால்தான் நான் இதை ஏற்றுக்கொள்வேன் என்று அவள் சொல்லிவிட்டாள். இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நபி இடத்துல பஷீர் வந்து என்ன செய்றாரு, கேட்கின்றார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பஷீரை பார்த்து கேட்கிறாங்க, அலக்க வலதும் சிவாஹு பஷீர், நோமான் அல்லாம வேற குழந்தைகள் உனக்கு இருக்குதா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்போ உடனே நோமான் பஷீர் சொல்றாரு, ஆமா வேற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா துஷ்ஹிதுனி அலா ஜௌரி, அப்போ வேற பிள்ளைங்களுக்கு நீ இது மாதிரி அன்பளிப்பு செய்யாத போது இவருக்கு மட்டும் நீ அன்பளிப்பு செய்துட்டு அதுக்கு என்ன நீ சாட்சியாக்கணும்னு சொல்லி நீ வந்து நிக்கிறிய, அப்போ தவறுக்கு என்னை சாட்சியாக்க வேண்டும் நினைக்கிறாயா, குற்றத்திற்கு என்னை சாட்சியாக்க வேண்டும் நினைக்கிறாயா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷீரை பார்த்து என்ன செய்றாங்க, கேட்டார்கள். وقال அபூ ஹரீர் அனி ஷுஅபா லா அஷ்ஹது அலா ஜௌர், அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல இல்ல, ஒரு காலம் இந்த பாவத்திற்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன் என்று நபி அவர்கள் மறுத்து விட்டார்கள். அப்போ அம்ரா பின் ரவாஹா அவங்க கண்ட காட்சி என்னங்கிறது இப்ப புரியுது. மற்ற பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு இந்த நோமானுக்கு மட்டும் இவர் அன்பளிப்பு என்ன செய்றாரு, கொடுக்கிறார். நம்ம பார்க்கிறோம், ஆம்பளை பையனை விட்டுட்டு பொம்பளை பிள்ளைக்கு நிறைவேற்றி கொடுக்கிறது. பொம்பளை பிள்ளை நமக்கு பிறந்ததுதான், ஆம்பளை பிள்ளையும் பிறந்ததுதான். உயிரோடு இருக்கிற போது பெத்தவங்க பிள்ளைகளுக்கு இடையில அன்பளிப்பு செய்யும் போது பாரபட்சம் கூடாது. மண்டையை போட்டதுக்கு அப்புறம் சொத்துல பங்கு ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1, அது வேற விஷயம், அது அல்லாஹ் சொன்னது. ஆனால் நீ உலகத்துல தகப்பனாக தாயாக இருக்கும் போது உனக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகள் விஷயத்துல இது மாதிரி கொடுக்கல் வாங்கல் அன்பளிப்பு இது மாதிரியான விஷயங்கள்ல பாரபட்சம் கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு தூர நோக்கோடு, இதுதான் என்ன நிறைய இடங்கள்ல கொலை நடக்குது. பெற்றவங்கள பிள்ளைகளை கொல்வதற்கு என்ன காரணம்? இது மாதிரியானவைகள் அவர்களுடைய மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதால் கடைசியில் என்ன செய்றாங்க, இப்படிப்பட்ட நம்ம வச்சு பார்க்க கூடாது சொல்லி என்ன செய்றாங்க, போட்டு தள்ளிடுறாங்க. அப்ப இது மாதிரியான பாரதூரமானவைகள் நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவுரையை பஷீருக்கு வழங்கியதாக இந்த செய்தியை நோமான் அவர்கள் மிம்பர்ல இருந்து என்ன செய்றாங்க,
சொல்லி காட்டுறாங்க. புகாரில 2650 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அடுத்த செய்தி என்னன்னு சொன்னா, பெற்றவங்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? நல்ல இடத்துல துவா செய்ய வேண்டும். பெற்றவங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? துவா செய்ய வேண்டும். என்ன துவா செய்ய வேண்டும்? நம்ம ஏற்கனவே கடந்த நாட்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குமான அந்த உறவு, அவர்களுக்குமான பாச பிணைப்பு, அவர்கள் இவர்களுக்கு, இவர்கள் அவர்களுக்கு என்னென்ன செய்தார்கள், என்னென்ன பேசினார்கள், எவ்வாறு நடந்தார்கள் என்பதெல்லாம் நம்ம சொல்கிறோம், தொடர்ந்து கேட்டிருக்கிறோம். அதுல வரக்கூடிய செய்தி தான் 2ஆம் அத்தியாயம் 128வது வசனம். பெற்றவங்க பிள்ளைகளுக்கு அப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வே நமக்கு என்ன செய்யறார்? சொல்லி தருகிறார். ரப்பனா, எங்களை படைத்தவனே, வஜ்அல்னா லக, எங்களை உனக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? ஆக்க வேண்டும். உனக்கு எங்களை நீ ஆக்க வேண்டும். எங்களை மட்டுமில்ல, வமின் துர்ரியத்தினா, எங்களுடைய சந்ததியினரையும் ஆக்க வேண்டும். எங்களே ஆக்கணும். எங்களுக்கு வரக்கூடிய சந்ததி, அதுக்கு வரக்கூடிய சந்ததி, அதுக்கு இப்படி தொடர்ந்து எங்களுடைய சந்ததி, அவர்களையும் நீ ஆக்க வேண்டும். உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக, எப்படி உனக்கு ஆக்க வேண்டும்? முழுக்க முழுக்க உனக்கு கட்டுப்பட்ட சமுதாயமாக எங்களே ஆக்கணும். எங்களுடைய தலைமுறை ஆக்கணும். எங்களுடைய வழித்தோன்றர்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறாங்க. இப்ராஹிமுடைய பிரார்த்தனை என்ன? ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக. அப்போ எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் உனக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடக்கூடிய சமுதாயமாக ஆக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பிரார்த்தனை பாருங்க. ஏன்னா நிறைய குடும்பத்துல பார்க்கணும், பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கட்டுப்படாம எனக்கு நாட்டு என்ன செய்றாங்க, அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இருப்பான். கடைசி காலத்துல கையை விட்டு என்ன செய்வாங்க? ஓடிடுவாங்க. அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னால எது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குதோ அதை தேடி என்ன செய்வாங்க? ஓடிடுவாங்க. அந்த மாதிரி நிலையெல்லாம் வந்துவிடக் கூடாது. பெற்றவங்களுக்கும் பிள்ளைக்கும் இடையில எதிரும் புதிருமான, நூஹுக்கும் அவருடைய மகனுக்கும் இடையில் இருந்த அந்த எதிர்ப்புதிருமான ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்ட்ட முன்னாடியே நம்ம என்ன அட்வான்ஸாகவே அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? இந்த பிரார்த்தனை நாம செய்யணும். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக என்ற இந்த பிரார்த்தனையை கேட்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்லி தருகிறார். அது மட்டுமல்ல, இப்ராஹிமை கேட்கிறார், அரினா மனாசிக்கனா, நாங்கள் செய்ய வேண்டிய இந்த ஹஜ்ஜில செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் மன்சக்குன்னு சொல்லுவாங்க, நுசுக்குன்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜில செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் நுசுக்குன்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஆன்லைன்ல போய் பாத்தீங்கன்னா ஆஜிகளுக்குன்னு சொல்லி nusuk.com சொல்லி வச்சிருப்பாங்க. நுசுக்கு என்று சொன்னால் குறிப்பிட்ட அந்த 6 நாட்களில் ஹஜ்ஜில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்குமே நுசுக்குன்னு என்ன அதுக்கு பெயர் அரபியில. அத இப்ராஹிம் சொல்றார், அரினா மனாசிக்கனா, நுசுக்குனுடைய பன்மதா மனாசிக், அரினா மனாசிக்கனா, அல்லாஹ்வே இந்த ஹஜ்ஜில் செய்யக்கூடிய காரியங்களை எங்களுக்கு நீ காட்டி தருவாயாக. ஹஜ்ஜில் செய்யக்கூடிய காரியங்களை எங்களுக்கு நீ காட்டி தருவாயாக. வத்துப அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம், நீ எங்களுடைய பாவங்களை மன்னி தருவாயாக. நீ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அருளாளனாக இருக்கிறாய் என்று இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட செய்றாங்க, பிரார்த்தனை செய்றாங்க. அப்போ எங்களையும் சரி எங்கள் சந்ததியையும் சரி முஸ்லிமாக ஆக்கணும். எங்களுக்கு இந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகள் எப்படி செய்யணுங்கிறது எங்களுக்கு நீ காட்டி தரணும் என்று பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கின்றார். இப்போ நாமும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ்வே எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்க, அந்த பிள்ளைங்களை கடைசி வர அந்த பிள்ளைகளையும் அந்த பிள்ளைகளுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகளையும் அடுத்தடுத்த தலைமுறையும் முழுக்க உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் என்ன செய்ய அவர்களை வாழவை என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பது நம்முடைய கடமை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி தருகிறார். அடுத்து 14ஆம் அத்தியாயம் 40ஆம் வசனத்துல அல்லாஹ் இன்னொரு பிரார்த்தனை சொல்றான். என்ன சொல்றான்? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. இதுவும் இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட கேக்குறாரு. என்ன கேக்குறாரு? ரப்பி ஜஅல்னி, என்னை படைத்தவனே என்னையும் ஆக்கு. எப்படி? முகீமஸ் ஸலாத், தொழுகை நிலைநிறுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கு. வ மின் ذُرِّيَّتِي,
என்னுடைய சந்ததிகளிலும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக நீ ஆக்கு. அவங்களே தொழுகையாளே ஆக்கு, என்னையும் தொழிலாளே ஆக்கு. நான் மட்டும் தொழுது போகிறது அல்ல, என் குடும்பம் என்னுடைய தலைமுறையும் உன்னை தொழ வேண்டும், உனக்காக தொழ வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக நீ அவர்களை ஆக்கு. எங்களுடைய கம்பல் மின்னா இன்னக்கு அந்த சமயம் ரப்பனா கம்பல் துஆ, எங்களை படைத்தவனை எங்களுடைய இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள் என்று இப்ராஹிம் கேட்கிறார். அப்போ பெற்றவங்க வெறுமனே அவங்களுக்கு சோறு தண்ணி துணிமணி இதெல்லாம் கொடுக்கிறது எப்படி கடமையோ அது மட்டும் கடமை நினைச்சிடக்கூடாது. இந்த கடமையை நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்காக நம்ம செய்யணும். அல்லாட்ட அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்யணும் என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது. அடுத்து இன்னொரு வசனம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது 25ஆம் அத்தியாயம் 74வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் உள்ளடக்கி தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்றான், இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை சொல்லி தர்றான். என்ன சொல்றான், வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. நல்லோர்கள் என்றால் யார், இபாதுர் ரஹ்மான் என்றால் யார், ரஹ்மானுக்கு அடிமைகள் என்றால் யார் என்று சொல்லுகிற போது அவர்கள் இன்னென்ன குணங்களுக்கு சொந்தக்காரராக இருப்பார்கள். அதுல ஒரு குணம் தான் யகூலூன, அவர்கள் கூறுவார்கள், அந்த நல்லவர்கள் அடியார்கள் கூறுவார்கள், ரப்பனா எங்களை படைத்தவனே, ஹபலனா எங்களுக்கு அன்பளிப்பாகத்தா, மின் அஸ்வாஜினா எங்களுடைய மனைவியரை எங்களுக்கு நீ அன்பளிப்பாகத்தா, துர்ரியாத்தினா எங்களுடைய சந்ததிகளையும் எங்களுக்கு நீ அன்பளிப்பாகத்தா. எப்படி அன்பளிப்பா தரணும், குர்ரத அயுன் கண்குளிர்ச்சியாக தர வேண்டும். கண் எரிச்சலாக வந்துடக்கூடாது. அப்போ வாழ்க்கையில எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியவர்களாக மனைவியும் சரி பிள்ளைகளும் சரி நமக்கு வாய்த்து விடக்கூடாது. நமக்கு என்ன சொன்னால் ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான், ஒவ்வொருவரும் அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ்வே எனக்கு தந்திருக்கிற மனைவியை, அல்லாஹ்வே எனக்கு தந்திருக்கிற கணவரை, அல்லாஹ்வே எங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக நீ தந்திரு, எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக தந்திரு, குர்ரத அயுன் கண்குளிர்ச்சியா நீ எங்களுக்கு தந்திரு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான். இந்த இப்படி கேட்பார்கள் யாரு, நல்லவங்க இப்படி கேட்பாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த துஆவை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா எங்களை அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய முத்தகீன்களுக்கு வழிகாட்டியாக தலைவராக எங்களை நீ ஆக்கு என்று நல்லவர்கள் கேட்பார்கள். அப்போ பாருங்க, அதாவது அல்லாஹ் ஏற்கனவே மனைவியை கொடுத்துருவான், ஏற்கனவே பிள்ளைகளை கொடுத்துருப்பான். பிள்ளைகளையும் மனைவியும் கொடுத்திருக்கிற இடத்தில் அல்லது பிள்ளைகளையும் கணவனையும் கொடுத்திருக்கிற இடத்தில் அந்த பிள்ளைகள் கணவன் மூலமாக அந்த பெற்றவங்களுக்கு, அந்த கணவனுக்கு, அந்த மனைவிக்கு கண்குளிர்ச்சியையும் தர வேண்டும். வெறுமனை இதை மட்டும் தந்தா பத்தாது, வெறுமனை இது கிடைச்சா பத்தாது, ஒரு கண்குளிர்ச்சி வேண்டும். அப்படின்னா என்ன, மனசுக்கு என்ன எது கண்குளிர்ச்சியா இருக்கும், வருஷம் உள்ள அங்க ஓடுறோம், எப்பமாவது ஒரு தடவை ஒரு 2-3 நாள் எங்கேயாவது பசுமை நிறைந்த என்ன சோலைகளை போய் பார்த்து உல்லாசமாக என்ன கொஞ்சம் அப்படியே மனசுக்கு ராகத்தாக நம்ம போய் என்ன கொஞ்சம் நேரங்களை நாட்களை நம்ம கழிச்சுட்டு வருவோம். ஏன், அதை பார்க்கிற போது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரட்டும். இந்த இயற்கை காட்சிகளை பார்க்கிற போது அந்த சீரோச நிலையோடு அந்த இயற்கை காட்சிகளை ரசிக்கிற போது மனசுக்கு ஒரு ராகத்து, ஒரு ஆனந்தம் என்று நாம் என்ன செய்யறோம், தேடி நம்ம என்ன செய்யறோம், போறோம், காசு செலவழிச்சு போறோம். அங்க போன இடத்துல எதிர்பார்த்த மாதிரி அந்த தட்பவெப்ப நிலை இல்லைன்னு வைங்க, அங்கும் சுட்டு பொசுக்குன்னு வைங்க, போய் இதுக்காக காசு செலவழிச்சு நமக்கு ஊர்ல இருந்து போயிடலாமே அப்படின்னு சொல்லி போன வேகத்துக்கு நம்ம திரும்பி வந்துடுவோம். அப்போ கண்ணுக்கு இதமாக இருந்தால் உள்ளம் இதமாக என்ன செய்ய, சந்தோஷமா இருக்கும். அப்போ கண்ணுக்கே இதமில்லை என்று சொன்னால் உள்ளம் என்ன இதமாக இருக்காது, உள்ளமும் சேர்ந்து சங்கடப்பட ஆரம்பிச்சிடும். ஆதலால் தான் இந்த பிள்ளைகளையும் மனைவியரையும் கணவனையும் கண்குளிர்ச்சியாக இறைவான் எங்களுக்கு நீ ஆக்கு என்று நல்லவர்கள் பிரார்த்திப்பார்கள். அது மட்டுமல்ல, எங்களை அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு இமாமாகவும் நீ ஆக்கு என்று பிரார்த்திப்பார்கள். அப்ப நீங்களும் தான், நானும் தான், நம்முடைய குடும்பத்தவர்கள் தான் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்ட்ட இதை நம்ம கேட்கணும். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த கணவனை, இந்த மனைவியை, இந்த பிள்ளைகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி வை என்று கேட்க வேண்டும். அவர்களை இந்த சமுதாயத்திற்கு, உன்னை அஞ்சி வாழுகிற சமுதாயத்திற்கு அவர்களை தலைவர்களாக நீ ஆக்க வேண்டும் என்று நம்ம பிரார்த்தனை செய்யணும். இது பெற்றவங்களுடைய என்ன கடமை. அடுத்தது இன்னொரு செய்தி குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கிறது. 2வது அத்தியாயம் 124வது வசனம்.
அது இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி வரக்கூடியதுதான். இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தமஹுன்ன. அல்லாஹ் இப்ராஹிமை பல சோதனைகள் மூலம் அல்லாஹ் என்ன செய்றான், சோதிக்கிறான். அவர் மாதிரி சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட இறை தூதர் யாருமே இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு என்ன கடும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதை நாம என்ன சொல்கிறோம், கேட்டிருக்கிறோம். அப்படி சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சோதனைகளை எல்லாம் முழுமையாகவே என்ன செய்தார், தேர்ச்சி அடைந்தார். அல்லாஹ் அவரை எவ்வளவோ சோதித்தாலும் சோதனையை அவர் முழுமையா என்ன செய்தாரு, பாஸ் பண்ணிட்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சொல்லி காட்டிவிட்டு அவர் அல்லாஹ் கேட்கிறார், இன்னி அல்லாஹ் சொல்கிறான், இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா. எல்லா சோதனையும் அவர் ஜெயிச்சாருன்னு அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யறான், ஒரு பரிசை கொடுக்குறான். என்ன பரிசு? உன்னை இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, மக்களுக்கு இமாமாக உன்னை நான் ஆக்குகிறேன். அல்லாஹ் இப்ராஹிமை பார்த்து சொல்றான், நீ தான் இந்த சமுதாயத்திற்கு இமாம், நீ தான் தலைவர், நீ தான் வழிகாட்டி அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி அல்லாஹ் என்ன செய்யறான், நான் ஆக்குகிறேன் என்று சொல்கிறான். அப்படி சொல்லும் போது சரி சரி நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு இவ்வளவு பெரிய அந்த பதவி என்ன செய்யற, நீ தந்துட்ட, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி சுயநலவாதியா இப்ராஹிம் இருந்தாரா? இல்ல. அடுத்து அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, கால வமின் துர்ரியதி, என்ன மட்டும் நீ அப்படி ஆக்காதப்பா, என்னுடைய சந்ததியில நீ ஆக்கு. அவர் சொல்றாரு, என்ன மட்டும் இமாமா நீ ஆக்காத, என்னுடைய சந்ததியினரையும் என்ன இந்த மக்களுக்கு இமாமாக நீ ஆக்க வேண்டும். அப்ப பாருங்க, தனக்கு கிடைத்த பேரு, தனக்கு கிடைத்த அந்த மரியாதை அந்தஸ்து தன் சந்ததிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்றாரு, அவர் சொல்லுகிறார், என்னை இமாமாக ஆக்குவதோடு என் சந்ததியும் ஆக்க வேண்டும் என்று சொல்லி இப்ராஹிம் அல்லாஹ் என்ன செய்றாரு, சொல்லி காட்டுகிறார். அப்பதான் அல்லாஹ் சொல்றான், கால லா யனாலு அஹ்தில் வாலிமீன், என்னுடைய இந்த வாக்குறுதியை அநியாயக்காரர்கள் யாரும் அடைய முடியாது. இமாமா ஆக்குறேன்னு நான் உன்னை சொன்னேன்ல, ஒன்னு ஆக்குவேன், ஆனா எவன் அக்கிரமக்காரன எவன் அநியாயக்காரன உன்னுடைய சந்ததியில அவனையும் ஆக்கு பண்ணி நினைக்காத. முழுக்க முழுக்க எனக்கு எவன் கட்டுப்பட்டு இருப்பானோ அவனை நான் ஆக்குவேன். முழுக்க முழுக்க எவன் என்ன கட்டுப்பட்டிருப்பானோ அவனை நான் ஆக்குவேன் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வசனத்தை 2ஆம் அத்தியாயம் 124ஆம் வசனத்துல அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அப்போ பெத்தவங்களுடைய கடமை வெறுமனே பெற்று வளர்க்கிறது மட்டும் அல்ல, அவர்களை இப்படி பண்பாடாக நாகரிகத்தோடு இறை நினைவோடு இறைவனை பற்றிய சிந்தனை உள்ளவர்களாக அவர்களை வளர்த்திருப்பதோடு அவர்களுடைய நலனில் அக்கறை உள்ள பெற்றோர்கள் அவர்களுக்கு அவனை பிரார்த்திக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு என்ன செய்து சொல்லித் தருகிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடரும்.